பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூர் மகாமுனி கோயில் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் சந்து மதுபான கடை மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தாமதம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு டாஸ்மாக் கடையில் 140 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு கோட்டர் மதுபானம் இங்கு 250 ரூபாய்க்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக மது பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டத்திலிருந்து மதுபானங்களை மொத்தமாக கொண்டு வந்து வீரப்பூர் பகுதியில் மறைமுகமாக விற்பனை நடைபெறுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த சந்து கடை காரணமாக அதிக விலை வசூல், இரவு நேர சலசலப்பு, பகுதி மக்களுக்கு தொந்தரவு என பல்வேறு பிரச்சினைகள் உருவாகியுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். டாஸ்மாக் கடையில் 140 ரூபாய்க்கு கிடைக்கிற மதுபானத்தை இங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்கணும். போலீஸ் பார்த்த மாதிரிதான் இருக்கு, உடனடி நடவடிக்கை எடுக்கணும். சட்டவிரோதமாக செயல்படும் இந்த சந்து கடையை கட்டுப்படுத்த காவல்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீரப்பூர் பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிகாரிகள் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. சரக்கு இப்போ 250 ரூபா கடை இல்லையா? போய் கரூரில் போய் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு அவுட்டில் போய் இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு ஓட்டு 250 ரூபா பார்த்துக்க. நாங்கள் அங்கே எவ்வளோ ரூபா கொடுத்துருவோம்? எங்களுக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க, 180 ரூபா கொடுக்குறாங்க. எங்களுக்கு 5 ரூபா கூட 180 ரூபா அவன் எனக்கு கொடுக்குறான். என்ன பண்ணுறது? 180 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு கோட்டுன்னு. அவன் இதாண்டா சாக்குன்னு அவன் கொடுக்குறான்.